நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ ஸ்கூல் ஃபேமிலி. நான் உங்கள் நண்பன் நவீன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா ஹாம்ஸ்டர் காம்பேட் அப்படிங்கிற ஏர்ட்ராப்பை பற்றி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்பா. பார்க்காத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்து அது வந்து அட்டன் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின அப்டேட்ஸுமே நம்ம டெலிகிராம் சேனலில் வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாம்ஸ்டர் காம்பேட்டை அதில் உள்ள டெய்லி காம்போவும் டெய்லி சீப்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் நம்ம டெலிகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையும் டெய்லி பார்த்து அட்டன் பண்ணி வைங்க. அதை பற்றின மேற்படி அப்டேட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு என்னங்கிறத பார்த்து அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஏர்ட்ராப் பற்றின வீடியோ நிறையா போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் நண்பா. நீங்கள் பார்த்த வகையில் கரெக்டாக லெஜிட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப்ஸ் அப்படிங்கிற மாதிரி எது உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். எது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத என்ன எதுங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பற்றி வீடியோ போட்டு நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பண்ணுவோம் நண்பா. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராமில் வந்து பார்த்தோம்னா 3 சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். அதை பார்த்து அது என்ட்ரி ரேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்து வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்து மறந்துடாமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் நீங்கள் அதில் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறந்துடாமல் வந்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற லைக்கு தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் வேறு ஒரு கிரிப்டோ யூஸருக்கு ஆட்டோமேட்டிக்காக சஜஸ்ட் பண்ணுறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். வீடியோவோட தம்புநிலையே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நண்பா. $52,000 வரப்போகுதா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம்னா பிட்காயின் வந்து ஆமாம் நண்பா, என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவேன். ஏன்னா இப்போதைக்கு ரீசெண்டாக வந்து ஒரு $59,000 வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எப்படி நீ வந்து $52,000 வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னா வீடியோவோட நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து புரியும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷார்ட் டைம் வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான் மார்க்கெட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெர்மன் கவர்மெண்ட் பண்ண செல்லிங் தான் இப்போ ரீசெண்டாக ஹெவியாக ஃபாலோ ஆகி கீழே வந்தது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா முடியல. அப்படிங்கிறனால செல்லிங் முடிஞ்சால் தான் என்ன ஏதுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து நம்ம தெளிவாக வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். இது இன்ஃப்ளோ அவுட்ஃப்ளோ செக் பண்ணிங்கனாலே நமக்கு வந்து க்ளீனாக தெரியும். இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அது என்ன ஏதுங்கிறத வந்து வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். இருந்தாலும் வந்து ஒரு $52,000 வந்துச்சுன்னா அது வாங்குறதுக்கான ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் கண்டிப்பாக இருக்கும். எவ்வளோ பேர் அந்த ரேட்டில் வந்தால் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பிட்காயினோட எக்ஸ்சேஞ்ச் லிக்விடேஷன் ஹீட் மேப்பை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது. நிறையா பேர் இப்போ வந்து பார்த்தோம்னா மேலே போகும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா லாங் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக மார்க்கெட் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா பிட்காயின் வந்து 52,000 நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா $52,000 போச்சு அப்படின்னா $2.49 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆயிரும். ஒரு மில்லியன்கிறது 10 லட்சம், ஒரு பில்லியன்கிறது 100 கோடி. அப்படிங்கிறதுனால $2.49 பில்லியன்னா $249 கோடி வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆயிரும். அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்போதைக்கு வந்து போட்டிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தோம்னா இப்போதைக்கு வந்து கீழே வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களோட மேலே போகும்னு சொல்லி நினைக்கிறவங்க தான் அதிகம். ஏன்னா மேலே போகும்னு நினச்சா தானே லாங் எடுப்பாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்து மார்க்கெட் $65,000 போச்சுன்னா 700 மில்லியன் தான் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடேஷன் ஆகும். ஆனால் வந்து பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆச்சுன்னா இவ்வளோ லிக்விடேஷன் ஆகும். எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ஃபீட் பண்ண போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துருவோம்பா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி இப்போ நம்ம தோன்றதுக்கு காரணம் அப்படியே 4 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஒரு டிசெண்டிங் மோடுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது. எல்லா இடத்துலையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குரூசியல் சப்போர்ட். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து ரீசெண்டாக நடந்த டம்ப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்து இப்போதைக்கு வந்து பார்த்தோம்னா மேலே வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா டபுள் டாப் இன்வெர்ஸில் போட்டிருக்கு. இதை பிரேக் பண்ணிவிட்டு 59,000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா கீழே வர்றதுக்கு $52,000 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் இன்கேஸ் $61,000 பிரேக் பண்ணிவிட்டு அதை ஹோல்டு பண்ணி பிடிச்சிருச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா புல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகி மேலே 70,000 73,000 அந்த மாதிரி ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும் நண்பா. கரெக்டாக இந்த ஜோனை பிரேக் பண்ணுற இடம், அதாவது இந்த சேனலை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகிற இடமும் இந்த 61,000 பிரேக் பண்ணுற இடமும் வந்து பார்த்திங்கன்னா சேமான இடமா இருக்கும். ஏன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலிடான ஸ்விங் இருக்குது. லாங்கான கன்சல்டேஷனுமே இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்போது மார்க்கெட் பெரிய லெவலில் ரியாக்ட் பண்ணும். அப்போ 61,000 இப்போ 59,000 இருக்குது பார்த்தீங்கன்னா 59,000 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி $61,000 போய் அதை க்ளோஸ் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து பார்த்தோம்னா 52,000 வர்றதுக்கு வந்து வரும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம், அதாவது இதுக்கு முன்னாடி இருந்தது 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் வச்சுருந்தேன். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேம் 1 டே டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். எப்போவுமே டைம் ஃப்ரேம் நீங்கள் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அக்யூரசி ஹையாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து நல்லா கவனிங்க. இது வந்து ஆல் டைம் ஹை போட்ட இடம் நண்பா. இங்கேருந்து போய் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 57,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துருந்துச்சு. அதே மாதிரியுமே மறுபடியும் ஒரு ஹை போட்டு ப்ரீவியஸாக இருந்த ஹை அளவுக்கு இங்கே இல்லாட்டினாலும் கொஞ்சம் டவுன் ஆகி இருந்தாலுமே
மறுபடியும் இந்த இடத்துல சப்போர்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து உட்காந்துருச்சு. லாஸ்ட் வீடியோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பேன், 57,000 பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக 52,000, அதாவது இந்த ஜோன் இருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது, 52,000 50,000 அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கும். இந்த ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த இடத்துல சப்போர்ட் 57,000 எடுத்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போனது மறுபடியுமே இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஹேமர் வந்து போட்டிருக்கு. நிறைய பேர் இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், ஹேமர் போட்டுக்கல ஓவரால் ட்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடும்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது ரெட் கலர் கேண்டிலோ க்ரீன் கலர் கேண்டிலோ அது வந்து பெரிய விஷயம் இல்லைன்பா. ஆனால் அந்த இடத்துல வர்ற செல்லிங்கை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் ஆஃப் மூமெண்ட்டமே இருக்குது. அந்த கேண்டிலை நான் உங்களுக்கு வந்து ரீடு பண்ணுறேன், ஏன்னா இது வந்து அடுத்த டேப்பில் உங்களுக்கு வந்து பார்ப்போம். நான் என்ன எழுதியிருக்கேன்னா, $61,000 ரீக்ளைம் பண்ணினா தான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா $51,000, அதாவது 52,000 51,000 இந்த 50,000 ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோன் இது வந்து 52,000 50,000 இருக்கும். இந்த இடத்துல ஹெவியான பையிங் ப்ரெஷர் இருக்குது. அப்படிங்கிறனால இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா அது வந்து வாங்குறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஆர்டர் புக்கை நான் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் வந்து பாருங்கள், இந்த க்ரீன் மலை மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த ரேட்டுக்கு வந்தால் விருப்பத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த இதுலேயும், இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா செல் பண்ணிட்டு வெளியே ஓடுறதுக்கு எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு வந்து தெளிவாக தெரியுது. இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60,100 ரவுண்டாக சொல்லணும்னா $60,000 வந்துச்சுனாலே செல் பண்ணுறதுக்கு 6,430 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஆல் டைம் ஹை போச்சுன்னா $11,600 600 பிட்காயினை செல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி அங்கே வந்து ரெடியாக இருக்குது. அப்படிங்கிறனால ரொம்ப பெரிய பெரிய ஆர்டர்ஸ் இந்த இடத்துல இருந்தாலும் இங்கே இருக்கிறத விட அதிகமான வால்யூம் இந்த இடத்துல இருக்கிறதுனால தான் பையிங் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு. அப்படிங்கிறதுனால இப்போ நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டிட்டு வரேன். இந்த இடத்துல நல்லா பாருங்கள், 50,000 ரேஞ்சில் வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு 12,495 குவான்டிட்டி வேணும்னு சொல்லி கேட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த ஜோனை பிரேக் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப ஹெவியான பையிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஒரு ஷேடோவே ஃபார்ம் ஆகி கீழே வந்துச்சுனாலுமே உடனே வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு மேலே போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா வாங்குறதுக்கு ரொம்ப பெரிய குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டிங்கன்னா 52,000 வந்துருச்சுனாலே வாங்குறதுக்கு 10,814 ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு லிமிட் ஆர்டரில் ப்ளேஸ் ஆயிருக்கு. மார்க்கெட் ரேட்டில் போட்டு அடிக்கிற குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அது வேறு தனியாக வரும். அதே மாதிரி எந்தெந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 58,500 ரொம்ப சின்ன சப்போர்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். கீழே போக போக வாங்குறதுக்கு நிறையா பேர் விருப்பத்தோடு உள்ளே வருவாங்க. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி இந்த 51,000 ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெலிகிராமில் நான் போடுவேன். நீங்கள் அதில் வாங்குறதுக்கு அல்ட் காயினாக இருந்தாலும் சரி பிட்காயினாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வாங்கலை அப்படின்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இன்னொரு வருத்தமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 51,000 மட்டும் பிடிங்கிட்டு கீழே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓவரால் புல் மார்க்கெட் ட்ரெண்டே காலி பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பியர் மார்க்கெட்டுக்குள்ள நம்மள வந்து கூட்டு போயிடும். ஆனால் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் 52,000 வரதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறதுக்கு இந்த ஒரு இடத்த நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கவனித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு கீ ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கீழேருந்து மேலே போகும்போது அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், மேலேருந்து கீழே வரும்போது அது தாங்கி பிடிக்கிற ஒரு சப்போர்ட்டாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன், ப்ரீவியஸாக இருக்கிற அதாவது லீஸ்ட் லோவை கட் பண்ணிருச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு கதை மாதிரி சொல்கிறேன் வந்து பாருங்கள். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்தோம்னா ஒரு 100 காயின் எனக்கு வந்து வேணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து பை ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கிறாரு கரெக்டாக கீ ஜோனில், சரி அந்த இம்பார்ட்டண்டான ஜோனில். இப்போ மேலேருந்து ஒருத்தர் வரும்போது $80 அந்த இடத்துல வந்து, அதாவது 80 குவான்டிட்டி அந்த இடத்துல செல் பண்ணிடுறாரு. செல் பண்ணிட்டாருன்னா அடுத்து என்ன ஆகும், இவருக்கு தேவை 100 ஆனால் அவர் செல் பண்ணது 80. அப்படிங்கிறனால அந்த செல்லிங் அந்த இடத்துல முடிஞ்சிட்டு அதுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய பையர்ஸில் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த இடத்துல ஒருத்தர் 100 தேவைப்பட்டுச்சு, 80 ஏற்கனவே ஒருத்தர் செல் பண்ணி அவர் 80 வாங்கிட்டாரு. மிச்சம் அவருக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா 20 குவான்டிட்டி தான். அப்போ 20 இந்த ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்லேயே கிடக்கும். மறுபடியுமே அதே இடத்துக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒருத்தர் வந்து இன்னும் ஒரு 100 செல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து தாங்காது. சரியா? அப்படிங்கிறதுனால தான் எப்பவுமே ப்ரீவியஸாக இருக்கிற அந்த சப்போர்ட் வந்து பிரேக் ஆச்சுன்னா பிடிங்கிட்டு கீழே மொத்தமாக வந்துடும் சொல்லி சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். அந்த இடத்துல பெரிய ஒரு ஷேடோ போட்டு ரொம்ப பெரிய மல்லுக்கட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நடந்திருக்கும். இவருக்கு தேவையே 20 தான், ஆனால் ஒரு 100 செல்லிங் வருதுன்னா அதையும் தாண்டி உடச்சிட்டு கீழே வரும்போது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது. இது வந்து இம்பார்ட்டண்டான கீ ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 57,000 நம்ம வந்து சொல்லி வச்சிருந்ததுக்கான காரணமும் அதுதான். ஆனால் இதை பிரேக் பண்ணிட்டு கீழே வராமல் ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு ஜூம் பண்ணி நான் வந்து வச்சிருக்கேன். இந்த ஹேமரை வந்து நீங்கள் வந்து பாருங்கள், இது வந்து என்னதை நமக்கு வந்து மீன் பண்ணுதுன்னா,
ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மேலே, க்ளோஸ் பண்ணுறது கீழே. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே ஓப்பன் ஆனது இவ்வளோ தூரம் செல்லிங்கை கொடுத்து கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா வாங்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் விருப்பத்தோடு அந்த இடத்துல பயங்கரமாக பை பண்ணுனதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இங்கே இடத்துல ஓப்பன் ஆகிருந்தாலும் க்ளோஸ் ஆனது இந்த இடமா இருந்தாலும் இவ்வளோ பையர்ஸோட வில்லிங் இந்த இடத்துல இருந்தால் தான் இவ்வளோ பெரிய ஷேடாக இருக்குது. அப்போ இந்த 57,000க்கு வந்த உடனே ரைட் ஓகே நல்லா இந்த இடத்துல பையிங் ப்ரெஷர் இருக்குது, அப்போ திரும்பியும் மேலே போயிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இது. ஆனால் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 57,000த்தில் வந்திருந்தாலும் இந்த ஹேமர் ஃபார்ம் பண்ணி மேலே போனதுனால இது ரெட் கலரோ க்ரீன் கலரோ அது வந்து பிரச்சனை இல்லை. இருந்தாலும் பையர்ஸோட வில்லிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காட்டுது. ஓகே இந்த இடத்துல வந்துடுச்சு, மார்க்கெட் வந்து மேலே போக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து போட்டிருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல பையர்ஸ் வர்றதை விட எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல வந்து ரெட் கேண்டில் போட்டிருக்கு. அடுத்து ஒரு சின்ன பை லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதை ஒட்டு மொத்தமாக முழுங்குற மாதிரி ஹெவியான சில்லிங் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதுதான் ஸ்பீட் ஆஃப் மொமெண்டம்னு சொல்லுவாங்க. இம்பார்ட்டண்டான கீ ஜோன், அதாவது சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி. ஒரு பெரிய மர்போசா கேண்டில் மாதிரி ஒரு பெரிய கிரீன் கேண்டில் போட்டுச்சுன்னா அது எல்லா ரெசிஸ்டன்ஸையும் காலி பண்ணிட்டு மேலே போயிடும். அதே மாதிரி ஒரு பெரிய மர்போசா கேண்டில் மாதிரி ஒரு ரெட் கேண்டில் போட்டுச்சுன்னா அது ப்ரீவியஸாக இருக்கிற எந்த ட்ரெண்டையுமே வேலிட் பண்ணாமல் ஒட்டு மொத்தமாக பிடிங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்துடும். அப்போ அதாவது பையர்ஸ் இந்த மாதிரி ரொம்ப தயங்கி உள்ளே வர்றாங்க, ஆனால் செல்லர்ஸ் ரொம்ப வில்லிங்கோட ஹெவி அக்ரஸிவாக செல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாடி தான் ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ விக்கே இல்லைங்கிறனால ரொம்ப ஹெவியான செல்லிங். பையர்ஸை விட செல்லர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருவாகவே முடியும். இவ்வளோ தூரம் செல்லிங்கை கொடுத்ததை இதை முழுசாக முழுங்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க முடியல. 3வது நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தயங்கி வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறாங்க. அப்படிங்கிறதுனால ஒரே நாளில் ஒருத்தர் செல் பண்ணினதை பை பண்ணி முடிக்கவே 3 நாள் ஆகுதுன்னா அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத இதுலேயும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியுது. ஓவரால் வந்து பார்த்தோம்னா இந்த 57,000 ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகலை இங்கே வரைக்கும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேமர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆனால் அதுக்கு அடுத்து போட்டிருக்கிற இந்த ரெட் கேண்டில் பாருங்கள் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துருச்சு. இது கிளியர் கட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. அப்படிங்கிறதுனால இன்னமுமே ஜெர்மன் கவர்மெண்ட் செல்லிங்கும் முடியலை, இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்னமுமே வந்து பார்த்தீங்கன்னா $52,000 வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. வந்துச்சுன்னா அது ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கும். அது எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது என்னங்கிறதுமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு ஃபண்டு வேணும்னாலும் அந்த இடத்துல ரிசர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வராமல் போனாலும் வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். சரிங்களா? அப்படிங்கிறனால அந்த ரேட்டில் வந்துச்சுன்னா மறந்துடாமல் வந்து வாங்கிடுங்க. டெலிகிராம்லேயும் நான் என்னங்கிறத பார்த்து அப்டேட் பண்ணுறேன். இந்த கேமரா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த என்னென்ன குவான்டிட்டி அப்படிங்கிறத ஆர்டர் புக்கில் வந்து பார்த்தோன்னா பார்த்து சொல்லிட்டேன். மேற்கொண்டு என்ன அப்படின்னா என்னோட தனிப்பட்ட கருத்து இன்மை ஒப்பீனியனாக நான் நினைக்கிறது இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 1 day டைம் ஃப்ரேமில் ட்ரேட் ஆகிக்கிட்டு ஒரு சேனலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா தட்டிட்டு மேலே போயிருக்கு. இது வந்து க்ளோஸ் கொடுக்கல அப்படின்னாலும் இதை பிரேக் பண்ணிவிட்டு வேலை கீழே வந்துருச்சு, ப்ரீவியஸாக இருக்கிற லோ கட் ஆகிட்டு கீழே வந்துருச்சுன்னா 51,000 வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸாக இருக்கிற லோவனா அது என்னங்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான். அப்படிங்கிறனால இந்த ரேட்டுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக யாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிடுங்க. ரைட் ஓகே, நம்ம அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டைப் பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, எனக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை போடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பா. தேங்க்யூ, பார்ப்போம்.